Hi guys, welcome back to our channel. ஸோ AWSல EC2 இன்ஸ்டன்ஸ்குள்ள ஒரு லினக்ஸ் சர்வர் எப்படி கிரியேட் பண்ணலாம், அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு டெமோ காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோலாம் நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியர், ஒரு ஐடி சப்போர்ட் அண்டு ஒரு சர்வர் சப்போர்ட் அண்ட் நெட்வொர்க் சப்போர்ட்டில் ஒரு கரியரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக என்னோட வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ என்னோட சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கன்சோல் லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணதுக்கப்புறமா நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ்குள்ளே நம்ம உள்ளே போயிடலாம். உள்ள EC2 கன்சோலுக்குள்ளே போயாச்சு. ஸோ ஜோன் செக் பண்ணிக்கோங்க. நான் கலிஃபோர்னியா ஜோனில் இருக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு நியர்பை என்ன ஜோன் இருக்கோ அந்த ஜோனில் நீங்கள் போய்க்கோங்க. நான் கலிஃபோர்னியாவுக்குள்ளே போயிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ லான்ச் கொடுங்க. லான்ச் கொடுக்குறப்ப உங்களுக்கு நீங்கள் ஒரு நேம் கொடுக்கணும். நான் சும்மா ஒரு சாம்பிள் நெக்ஸ்ட் சர்வர்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதான் இமேஜ் ஃபைல் அமேசான் லினக்ஸ் தான். இருக்கிற எந்த செட்டிங்ஸையும் மாற்ற வேண்டாம். அமேசான் லினக்ஸ்னு சொல்லியிருக்கா, இந்த செட்டிங்ஸ் எல்லாம் அப்படியே விட்டுருங்க. ஸோ சேம் லைக்வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டன்ஸ் டைப் இருக்குல்ல, கோரு, CPU, மெமரி எல்லாமே அதில் இருக்கிறத நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா கீபேர் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ கீபேர் கிரியேட் நியூ கீபேர் கொடுங்க. கிரியேட் நியூ கீபேர் கொடுக்குறப்ப நம்ம கிரியேட் பண்ணுற சர்வர் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் சர்வர்னால PPK ஃபார்மேட் எடுக்கணும். PIM ஃபார்மேட் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், அது விண்டோஸ் சர்வருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நேம் கொடுக்கணும். அதே மாதிரி சும்மா சாம்பிள் ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கோங்க. நான் கிரியேட் கீபேர் கொடுத்துட்றேன். இது உங்களுக்கு டவுன்லோடுங்கிற ஃபோல்டரில் டவுன்லோட் ஆகி விழுந்துடும். நம்ம இதில் எதையுமே மாற்ற தேவையில்லை. நம்ம அந்த ஆசிட்டிஸ் அப்படி விட்டுட்டு நம்ம இதில் இருக்க செட்டிங்ஸ் எதுவுமே தொட வேண்டாம். நேராக லான்ச் போயிடலாம். லான்ச் நான் கொடுத்துட்றேன். லான்ச் ஆகிடும். ஸோ லான்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த சர்வர் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். டேஷ்போர்டில் நமக்கு சர்வரோட டீட்டெயில்ஸ் கிளியராக காட்டும். ஸோ இந்த சர்வருக்குள்ளே நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போயிட்டு இந்த IP அட்ரஸை நம்ம காப்பி பண்ணணும். இந்த இருக்க IP அட்ரஸ், இந்த IP அட்ரஸை நான் காப்பி பண்ணிட்டேன். விண்டோஸில் போயிட்டு புட்டின்னு டைப் பண்ணிங்கன்னா, நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அதனால் காட்டுது. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இதில் இந்த IP அட்ரஸ் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். போர்ட் நம்பர் டிஃபால்ட்டாக கனெக்ட் பண்ணுறதுக்கான போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 22 தான். சரி, இப்போ லாகின் பண்ணுறதுக்கு நீங்கள் லாகின் அப்படி ஓப்பன் கொடுக்கக்கூடாது. நம்ம ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நம்ம ஒரு கீபேர் கிரியேட் பண்ண ஞாபகம் இருக்கா, நம்ம அதை நம்ம இதில் போடணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கீபேர் எங்கே போடணுங்கிறத பார்த்து நல்லா சொல்கிறேன். இந்த ஸ்டெப்பை கிளியராக நோட் பண்ணுங்கள். SSHன்னு இருக்கா, இதை ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஆத்துங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஆத்துலேயும் போயிடுங்க. ஆத்துக்குள்ளே இந்த கிரெடென்ஷியல் அப்படின்னு சொல்லியிருக்கா, இதில் கிளிக் பண்ணி இங்கே ப்ரௌஸ் கொடுக்கணும். நான் அகைன் மறுபடியும் நான் இந்த ஸ்டெப்புக்கு நான் போகிறேன். ஃபஸ்ட்டு SSHங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணேன். அதுக்குள்ளே ஆத்துங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதையும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அதில் கிரெடென்ஷியல்னு சொல்லியிருக்கா, இதில் ப்ரௌஸ் கொடுத்து நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணோம். எங்கே டவுன்லோட்ஸில் கிடக்கும். இந்த இருக்க சாம்பிள் சொன்னோம்ல, இந்த ஒரு இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ யூசர் நேம் சொல்லிடுறேன், நல்லா தெரிஞ்சவங்க. நீங்கள் அமேசானில் நீங்கள் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி EC2வில் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணிங்கன்னா, அதுவும் அமேசான் லினக்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா EC2 அப்படிங்கிறதான் EC2-user அப்படிங்கிறதான் யூசர் நேம். ஏன் எதுக்கு EC2னா, நம்ம சொன்னோம்ல, EC2 கூட தான் நம்ம சர்வர் விண்டோஸோ லினக்ஸோ கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால் EC2-user அப்படிங்கிற டிஃபால்ட்டான யூசர் நேம். நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம். EC2-user என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஆகிடும். எப்படி லாகின் ஆச்சு, பாஸ்வேர்டு இல்லாமல்? அதுக்கு தான் இந்த கீபேர். பாஸ்வேர்டுக்கு பதிலாக தான் அந்த கீபேர் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம லாகின் பண்ணிட்டோமா செக் பண்ணுறதுக்கு கமெண்ட் பார்த்தீங்கன்னா who am I போட்டிங்கன்னா உங்களுக்கு நம்ம எதில் இருக்கோங்கிற பேர் வந்துடும். ஸோ அதுபோக சும்மா இப்போ நம்ம லாகின் பண்ணங்க இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம இது கொடுக்கலாம், டாப் கமாண்ட் கொடுக்கலாம். டாப் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு
உங்களுக்கு வந்து இந்த சர்வரில் வந்து மெமரி யூசேஜ் என்ன, சிபி யூசேஜ் என்ன எங்களுக்கு கிளியராக காட்டும். தருதா? மெமரி, சிபியூ யூசேஜ்லாம். ஸோ நம்ம சர்வருக்குள்ளே லாகின் பண்ணிட்டோம். பேசிக்காக ஒரு ஏடபிள்யூஎஸ்க்குள்ள EC2 இன்ஸ்டன்ஸ்க்குள்ளே வந்து EC2க்குள்ளே ஒரு சர்வர் எப்படி, லினக்ஸ் சர்வர் எப்படி கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான் ப்ரொசீஜர். இதை நீங்கள் நான் சொன்ன வீடியோவில் இருக்க எல்லா ஸ்டெப்பையுமே கிளியராக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். புரியலன்னா திருப்பி வந்து நீங்கள் ரீவைண்ட் பண்ணி கூட நீங்கள் பாருங்கள். ஸோ இதுக்கு போக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டில் இருந்துச்சு, லினக்ஸில் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஃபர்தராக வந்து இந்த லினக்ஸ் சர்வருக்குள்ளே வந்து நம்ம டாம்கட் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒரு ஒரு ப்ராஜெக்டை ஹோஸ்ட் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். அப்கமிங் வீடியோஸ் நிறைய பண்ணலாம். உங்களுக்கு டவுட்ஸ் எதாக இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி நான் நல்ல ஒரு கண்டென்ட்டோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ காய்ஸ்.